அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி பிரியங்கால இருந்து உங்க பிரியங்கா. எஸ், நம்ம என்ன பண்ண போறோம், 100 நாளா டார்கெட் பண்ண போறோம். அப்கமிங்கா வந்து எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்கு இல்லையா? குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும். ஸோ அடுத்தடுத்து எல்லா எக்ஸாம்ஸுமே வருது. நம்ம வந்து டார்கெட் பொதுவாகவே குரூப் 4 தட்டிடுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சிருப்போம். ஆனாலும் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லா எக்ஸாமுக்குமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு 100 டேஸ்ல வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத கோ த்ரூ பண்ணி கொண்டு போறாங்க. பொதுவா 100 டேஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இதை 2 வகையில பிரிச்சுக்கலாம். ஒன்னு 60 + 40 அப்படின்னு பிரிக்கலாம். இன்னொன்னு 70 + 30. என்ன அப்படின்னா ரிவிஷனுக்கு இல்லையா? ஸோ 60 நாள் படிச்சு 40 நாள் ரிவிஷன் பண்ணுவோம் இல்லையா? 70 நாள் படிச்சு 30 நாள் ரிவிஷன் பண்ணுவோம். கண்டிப்பா ரிவிஷன் பண்ணணும். நிறைய பேர் பண்ற தப்பு என்ன, எக்ஸாம் டைம்ல உட்காந்து ஐயோ இந்த கொஸ்டினா கடைசியில எடுத்து பார்த்துருக்கலாமே, ரிவிஷன் பண்ணாம போயிட்டேன், அதுதான் என் மிஸ்டேக் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிருப்போம். அதுக்கப்புறமா நம்ம ரிவிஷன் பண்றதை விட்டுருப்போம். அப்ப ரிவிஷனுக்கு நீங்க கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த 30 டேஸ் இல்லைன்னா 40 டேஸ் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி பிரிச்சுக்கிறீங்கன்றத பொறுத்து தான். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். பிரிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து 2 விதத்துல நீங்க வந்து படிப்பீங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக் வைஸா படிக்கிறது தான் அவங்களுக்கு வரும். இன்னொரு பக்கம் சிலபஸ் வைஸா தான் படிப்பாங்க. ஸோ என்னவா இருந்தாலுமே 2 பேருக்கும் கையில சிலபஸ் முக்கியம். புக் வைஸா படிச்சாலும் தேவையில்லாததான் நம்ம படிச்சிடக்கூடாது இல்லையா? அப்போ கண்டிப்பா சிலபஸ் கையில இருக்கணும். அதுதான் தாரக மந்திரமும் கூட. ஸோ சிலபஸை கையில வச்சுக்கோங்க. பிரிண்ட் போட்டு ஒட்டிருங்க, இல்லைன்னா எழுதுங்க. எழுதுறது இன்னும் பெஸ்ட் தான். பிரிண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, பிரிண்ட் போட்டு ஒட்டிருங்க. என்ன எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்களோ அதோடைய சிலபஸை. ஸோ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்லாம் நாங்க சுருக்கி 80 தூக்கி 20% தான் உள்ள வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனாலும் அதுக்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் அவங்க ஒரே வார்த்தையிலலாம் ஷார்ட்டா சுருக்கிலாம் தமிழ் சான்றோர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சான்றோர்களை பத்தி யார வேணாலும் நாங்க கேட்போம் அப்படின்னு கூட அவங்க கேட்கலாம். ஸோ நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் விட்டு போக கூடாம எல்லாத்தையுமே சேர்த்து படிச்சு வச்சுக்கிறது நல்லது. இதுதான் கேட்பாங்கன்னு அவங்களாலையும் சொல்ல முடியாது, நம்மளாலையும் சொல்ல முடியாது இல்லையா? சோ அப்போ எங்கேயும் பிசுறு தட்டி இருக்கக்கூடாது. அதுல ரொம்ப நம்ம கான்பிடென்டா இருக்கணும். 90க்கு மேல அடிக்கிறவங்க நிறைய பேர் தமிழ்ல இருப்பாங்க. சோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், 95க்கு மேல போடணும். அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. 95க்கு மேல நம்ம அடிக்கிறோம். ஏன்னா தமிழ்ல தான் வந்து நிறைய பேர் விட்டுட்டு வருவோம். ஜிகேல என்னதான் புரண்டு எந்திரிச்சாலுமே ஜிகேல அடிக்கிற இதை தாண்டி ஜிகேல பேலன்ஸ் பண்ணிடுவோம். எல்லாரு கூடயும் பேலன்ஸ் பண்ணிடுவோம். அங்க போற தமிழ்ல போற அந்த 5 கேள்வி, தமிழ்ல போற அந்த 4 கேள்வி தான் நம்ம தலையெழுத்த அப்படி புரட்டி போட்டுருவோம். இது எனக்கு நல்லா தெரிஞ்சது, இதை போய் விட்டுட்டனே. நமக்கு வந்து தெரியாத விஷயம் தப்பு பண்ணியிருந்தா அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா தெரிஞ்ச விஷயம் தப்பு பண்ணியிருப்போம். அப்போ அந்த தமிழுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு. இலக்கணம் நிறைய கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? நம்ம கட்டாய தமிழ் தேர்வுல இருந்து முக்கால்வாசி அப்படி இங்க இருக்கு. ஆனா கொஞ்சம் பிரீஃபா இருக்கு. அப்போ நம்ம சிறப்பு தமிழ் படிக்கணும், பழைய புத்தகம் படிக்கணும், புது புத்தகம் படிக்கணும், எல்லாத்தையுமே படிக்கணும். அது எல்லாத்துல இருக்கு இலக்கணத்தை படிக்கணும். ஓகேங்களா? மற்ற கான்செப்ட்லாம் நீங்க சிலபஸ் வைஸ் எங்க இருக்குன்றத புது புத்தகத்துல படிச்சா போதுமானதான். ஏன்னா காலம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா கட்டாயமா சிறப்பு தமிழையும் சரி, அதுக்கப்புறம் பழைய புத்தகங்களையும் சரி, இது எல்லாத்துலயும் தான் உங்களுக்கு மேக்சிமம் இலக்கணம் கவர் ஆகும். குறிப்பா பழைய 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ விஷயம் அதுல கொடுத்துருப்பாங்க. இந்த மொழித்திறன் பயிற்சி அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய இலக்கணங்கள் வந்து அப்படியே கவர் ஆகுது டாபிக்ல. நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இனிமே வந்து பாருங்க, புக் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு புக்கை ரெடி பண்ணி கையில வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு டிஜிட்டலா நான் புக் வச்சிருக்கேன் அப்படின்னாலுமே கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகும், நிறைய பிரச்சனை இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு புத்தகம் கையில இருக்கக்கூடியது நல்லது. பழைய புத்தகம் கிடைக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க டவுன்லோட் பண்ணி தான் வைக்கணும், வேற ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தான் படிக்க போறோம் சரிங்களா? ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் அடுத்தடுத்து என்னென்னலாம் படிக்க போறோன்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நிறைய பேரால ஏன் வந்து ஜெயிக்க முடியல, நான் இவ்வளோ நாளா படிக்கிறேன், என்னால வந்து சக்சஸ் பண்ண முடியல, நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட் இருந்துட்டே இருக்கும்ல. ஏன் வந்து இவ்வளோ நாள் படிக்கிறவங்களால வந்து ஜெயிக்க முடியல, 100 நாள்ல ஜெயிச்சிடலாமான்னு ஈஸியா கேட்கலாம். கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? 100 நாள்லயும் வந்து நம்ம எஃபோர்ட் போட்டு அதே வேகத்தோட, இப்ப ஆரம்பிக்கிற அதே வேகத்தோட நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அங்க வருஷம் படிக்கிறவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே இந்த கன்சிஸ்டன்சி தான். அங்கங்க பிரேக் ஆயிடுறது, அங்கங்க விட்டுறது, அப்புறம் கால் ஃபார் ஒன்னு படிக்கிறது, இதே ரொட்டீனா போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு மிஸ் ஆகுறது அந்த 10 மார்க் தான். ஆனா அந்த 10 மார்க்கை பாக்குறது இல்ல. திருப்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு ஓடி வந்து கடைசியில அந்த 10 மார்க்ல மறுபடியும் ரிவிஷன் பண்ணாம மறுபடியும் அந்த ஏரியாவை கவர் பண்ணாம போய் தான் அடி வாங்கி திருப்பி வர்றது. அது போக கன்சிஸ்டன்சி கிடையாது. இடையில பிரேக் பண்ணி போறது தான் இங்க பெரிய பிரச்சனை. ஸோ அந்த 100 நாள் அப்படிங்கிறத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு மேக்சிமம் எவ்வளவு படிக்க முடியுமோ நீங்க அவ்வளோ கவர் பண்ணணும்.
எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் கிடைக்குதுனாலும் அந்த 2 மணி நேரத்தை யூஸ்ஃபுல்லா உட்காந்து படிக்கணும். ஒரு நாள் ஃபுல்லா ஒருத்தவங்க படிக்கிறத 2 மணி நேரம் அழகா படிக்கலாம். அது வந்து உங்களோட கெப்பாசிட்டி. எந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குது, எந்த அளவுக்கு உங்களால படிக்க முடியும்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா தமிழும் கணிதம் மேக்ஸும் வந்து டெய்லி பார்க்கணும். ஜிகே முக்கியமா இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு 50 லெசன்ஸ், அந்த 50 லெசன்ஸ் கண்டிப்பா கவர் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியான்னு கண்டிப்பா இருக்கும். பாலிட்டி, ஹிஸ்டரி எல்லாமே மிக்ஸ், ஐஎன்எம், ஸோ வந்து எல்லாமே கவர் ஆகி ஒரு 50 லெசன்ஸ். நான் உங்களுக்கு வந்து அந்த 50 லெசன்ஸ் என்ன அப்படின்றத நான் அடுத்தடுத்த பதிவுகளில் தரேன். அந்த ஏரியாவை கவர் பண்ணி முடிக்கணும். ஃபர்ஸ்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் 10th 9th தான் மேக்சிமம் கவர் ஆகுது. அப்ப 10th ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணி 10th 9th முடிக்கணும். நான் 6th இருந்து தான் போவேன் அப்படின்னு 6th வந்து டப்பு டப்பு டப்புன்னு முடிச்சு போட்டு போயிடலாங்க. நீங்க வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ஒரு நாள் கூட தேவைப்படாது. ஒரு 3 மணி நேரம் அப்படியே எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி 6th 7th 8th டப்பு டப்புன்னு தட்டி விடுற அளவுக்கு கூட உங்களால முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. திருப்பியும் 6th இருந்தே ஆரம்பிக்காதீங்க. 10th இருந்து வாங்க. 10th 9th தமிழ்ல. அதுக்கப்புறம் ஜிகேல ஒரு 50 லெசன் சொல்லுவேன் அப்படின்னா அந்த 50 லெசனை எப்படி பிரிச்சு படிக்கலாம். 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 10 நாள்ல இந்த 10 நாள்ல இதெல்லாம் முடிக்கணும், இந்த 10 நாள்ல இதெல்லாம் முடிக்கணும். முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்க கூடாது. முடிச்சுதான் ஆகணும்ன்ற கட்டாயம் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம எதுக்காக உள்ள வந்திருக்கோன்றத திருப்பி 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 ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம் விட்டீங்கன்னா அடுத்து எப்போ கால்ஃபார் வரும், அடுத்து எவ்வளவு வேகன்சி வரும், அடுத்து கண்டிப்பா வருமா இல்ல பேட்டர்ன் மாத்துவாங்களா எதுவுமே தெரியாது. ரொம்ப அப்டேட் ஆயிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ வந்து என்ன வேணாலும் திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு அப்டேட் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு நீங்க அடாப்ட் ஆயிட்டே போறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ இப்பவே தட்டி தூக்கி போட்டுறணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் பண்ண போறோம். அடுத்தடுத்து வந்து டிப்ஸா இருக்கட்டும், ஷார்ட்கட்டா இருக்கட்டும், இது எப்படி வந்து ஈஸியா புரிஞ்சு படிக்கலான்றதா இருக்கட்டும். ஒரு ஜிகேனா அந்த ஜிகேல வந்து எப்படி வந்து இந்த லெசன் திருப்பி திருப்பி படிக்கணும், பண்டேல ஏறல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். கொஸ்டின் கேட்கறதா இருக்கட்டும், லைவ் டெஸ்டா இருக்கட்டும், எல்லாமே என் சைட்ல இருந்து நான் உங்களுக்கு என்னெல்லாம் தர முடியுமோ அதை நான் உங்களுக்கு தரேன். உங்க மேல படிக்கிறது மட்டுமே. கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னோட சேர்ந்து அப்படியே பயணிச்சுட்டு வாங்க. நம்ம வந்து கண்டிப்பா அப்படி தட்டி தூக்குறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் விட்டு விட்டு போனதெல்லாம் அப்படியே மொத்தமா கவர் பண்றோம். இந்த 100 daysல நம்ம சக்சஸ் பண்றோம். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சிலபஸை கையில வச்சுக்கோங்க. முடிஞ்சா சிலபஸை எழுதிடுங்க. என்னென்ன டேஸ்ல வந்து 60 + 40 இல்ல 70 + 30 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை டேஸ்ல வந்து நீங்க முடிக்க முடியும்ன்ற டார்கெட்டை வச்சுக்கோங்க. முடிஞ்சதுங்களா? ஸோ கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்றத நம்ம 2 நாளா மாற்ற முடியும். ஸோ நைட் நேரத்தையும் சேர்த்து ரொம்ப நமக்கு எல்லாரையும், முக்கியமா ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாரையும் தூங்க வச்சுட்டு ஹப்பாடான்னு புக் எடுத்துட்டு உட்கார்றதுக்கான நேரம் அந்த இரவு நேரங்கள்ல நிறைய கிடைக்கும். அந்த நேரங்களை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாத்தணும்னா கண்டிப்பா அப்படியே தொடர்ந்து பயணிச்சுட்டு வாங்க. எங்கேயும் நின்றாதீங்க. பொறுமையா வரலாம். சடனா நின்று பிரேக் பண்ணிடாதீங்க. அப்படியே கூட பயணிச்சுட்டு வாங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். 100 daysல தட்டி தூக்குறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.